வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் நம்ம கட்டுத்தர ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலையில் எந்திரிச்ச உடனே கட்டுத்தரையெல்லாம் சுத்தமாக கூட்டி அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. டெய்லியுமே பார்த்திங்கன்னா காலையில் வந்து கட்டுத்தரை வந்து அந்த சாணியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் சுத்தமாக கூட்டிடுவோம். எப்பயுமே வந்து நம்ம கட்டுத்தர நீட்டாக தான் இருக்கணும். காலையில் மாடு மேய்ச்சலுக்கு போயிட்டால் மறுபடியும் சாயங்காலம் தான் வரும். அதனால் அதிகமாக வந்து குப்பை வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. இந்த வேலையெல்லாம் முடித்த உடனே பார்த்திங்கன்னா, நம்ம நண்பரோட மாடு வந்து காலைக்கு கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா போன டைமும் நம்ம காராம்பஸ் காலையில் தான் சேர்த்திருந்தோம். போன தடவை காலக்கன்று தான் போட்டிருந்துச்சு. காராம்பஸ் கன்று போடணும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் செவலக்கன்று தான் போட்டிருக்கு. இந்த டைமும் வந்து காராம்பஸ் கன்று போடும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் வந்து சேர்த்துறோம். இது பார்த்திங்கன்னா ராசிபுரம் பக்கத்தில் தம்மம்பட்டியிலேருந்து வந்திருக்கு. நல்ல மாடு, சூப்பரான மாடு. காராம்பஸ் காலைக்காகவே எதிர்பார்த்து அங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. காலையில் நேரமாக கொண்டு வர சொல்லியிருந்தேன், அதே மாதிரி நேரமாக கொண்டு வந்துட்டாங்க. சரி, தூரத்துலேருந்து கொண்டு வராங்க, வேறு மாடு யாராவது முன்னாடி கொண்டு வந்துட்டாங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்காது. அதனால் நேரமாக கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் சேர்த்தி விட்டு முடித்தாச்சு, அவங்களும் கிளம்பிட்டாங்க. அப்புறம் நம்ம செவலக்கன்று வந்து எப்பயுமே பால் கறந்துட்டு அவுத்துடுவோம். அது அவுத்து விட்ட உடனே அவங்க அப்பாட்ட போய் விளாண்டுட்டு அது பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தது. அப்பாவும் மகளும் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. சரின்ட்டு ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு நான் அதையும் எடுத்தேன். நான் போய் நிற்கிறது பார்த்துட்டு கிட்டேயே வந்துச்சு. இந்த மாதிரி கண்ணுக்குட்டியிலிருந்து நல்லா நம்ம தொட்டு நீவி பழக்கினோம்னா நம்ம கூட நல்லா அட்டாச்மெண்ட்டாக நல்லா பாசமாக இருக்கும். பெருசானாலும் நம்மளை பார்த்த உடனே ஒரு கத்துறது, நம்மளை தேடுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேவல் ஒன்று வந்து புதுசாக கொண்டு வந்து விட்ருக்கேன். இன்றைக்கி தான் கொண்டு வந்து கீழே விட்ட உடனே அது பயங்கர ஸ்பீடாக இருக்குது. நான் கூட கொஞ்சம் சேவல் முத்தலாக இருக்குது, எப்படி அணையுமோ தெரிலன்ட்டு இருந்தேன். பரவாயில்ல, நல்லா வேகமாக இருக்குது. வெயிட்டே பார்த்தா ஒரு 5.5 கிலோ 6 கிலோ ரேஞ்சு வரும். தூக்கி பார்த்தோம்னா நல்லா வெயிட் இருக்குது. நல்ல சேவல், நல்ல சண்டை லைனேஜு. வழக்கமாக எடுத்தோடனே அசோலா தான் போடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால அசோலா எடுக்க போகல. அசோலா வந்து நம்ம கட்டுத்தரைக்கு பின்னாடி அந்த கம்பி வேலி போட்டு தடுத்துருப்பேன், அதுக்கு பின்னாடி தான் இருக்குது. அதனால் சரி டக்குன்னு வேலையை முடிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி இங்கே இருக்கிற கோதுமை அரிசி இதெல்லாம் கலந்து போட்டேன். இதெல்லாம் வந்து விற்பனைக்காக வச்சுருந்த பட்டா இப்போ வந்து விற்பனை ஆயிடுச்சு. ஆனால் நம்மகிட்ட தான் இருக்குது. நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க ஏதாவது பட்டா விற்பனைக்கு இருக்கா அப்படின்ட்டு. இப்போதைக்கு இல்லை, இருந்த வரைக்கும் எல்லாமே கொடுத்துட்டேன். இதெல்லாம் அட்வான்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய பட்டாலாம் தான் கொடுக்குறதுக்கு இருக்குது. இப்போதைக்கு ஒரு 7-8 தான் இருக்குது. அந்த 7-8ம் புக்கிங் ஆயிடுச்சு. இது எல்லாமே கொடுத்தாச்சு. இன்னும் எப்படியும் ஒரு 2 மாதம் ஆயிரும் நம்மக்கிட்ட பட்டாலாம் வர்றதுக்கு. இதெல்லாம் நம்ம பழைய மயில் சேவலுக்கான குஞ்சுக. இந்த வெள்ளை சேவல் இது எல்லாமே வந்து பழைய மயில் நம்ம ஒன்று வச்சுருந்தோம் பெருசாக, அதனோட குஞ்சு தான். இன்னும் நல்லா சேவல் கூப்பிடக்கூட இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சைஸான சேவல், முரட்டு சேவலாக வரும் பெருசாகும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடுகளுக்கெல்லாம் தண்ணி வச்சாச்சு. தண்ணி வச்சுட்டு காட்டுக்கு மேய்ச்சலுக்காக வண்டி பூட்டியாச்சு. காட்டிலெல்லாம் கொண்டு போய் கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மணி பருக்கி இது ரெண்டும் வந்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. இன்னொரு கடிநாய் ஒன்று வரப்போகுது நமக்கு, நம்ம கட்டுத்தரைக்கு. அது புதுசாக வாங்கியிருக்கு. இதில் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, நான் இருந்தால் மட்டும்தான் அது கை கிடைக்கிது கட்டுறதுக்கு. நான் இல்லைன்னா அது கட்ட முடியல. நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிற பையன் பிடிக்க முடியறதில்ல. அவுத்து விடாமல் சும்மா கட்டியே வச்சுட்டு இருக்கிறதுக்கு பாவமாக இருக்குது. நல்ல வேட்டைக்கு வந்து சூப்பரான நாய். மேல் வந்து நல்ல ஹைட்டு, ஃபீமேல் கொஞ்சம் ஹைட்டு கம்மி தான். ஆனாலும் மேலோட ஃபீமேல் வந்து வேட்டையில் நல்லா கில்லாடி. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முன்னாடியே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஏதாவது விற்பனைக்கு இருந்தால் முன்னாடியே சொல்லுங்கள் அப்படின்ட்டு.
இப்போ தான் வந்து நான் போஸ்ட் போடுறேன். இது ரெண்டுமே வந்து விற்பனைக்காக இருக்குது. ஒரு 3 வயசு டு 3.5 வயசு இருக்கும். நம்மக்கிட்ட வந்து 2 டைம் குட்டி போட்டிருக்கு. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபீமேலை தனியாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தனியாக எடுத்தேன். ஸ்பீடு வந்து நல்ல ஸ்பீடு போகும். கேரக்டரும் நல்ல கேரக்டரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் மாடு காலை சேர்த்துற கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களும் காராம்பஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு காராம்பஸ்க்கே சேர்த்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணிலா வாத்து 2 பெண் வாத்து வந்து புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே நிறையா வச்சுருந்தாங்க. நம்மக்கிட்ட இருந்த பெண் வாத்து வந்து இறந்துடுச்சு. சரி எனக்கு 2 பெண் வாத்து வேணும்னு கேட்டிருந்தேன். மணிலா வாத்து சரி பிடிச்சிட்டு போங்கன்னு கொடுத்துருந்தாரு. நல்லா ப்யூர் ஒயிட்டில் இருந்தது. இது வந்து நம்மகிட்ட இருக்கிற ஆண் வாத்து. அதெல்லாம் முடிச்சுட்டு காட்டுக்கு சோளம் விதைக்கலாம் அப்படின்னு போயிருந்தேன். நான் முன்னாடியே பழைய வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸ்டார்டிங் ஒரு உழவு ஓட்டும்போது காமிச்சிருப்பேன். அப்போல்லாம் நிறைய புல் இருந்தது. அதுக்கப்புறம் மழை வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு உழவு ஓட்டினேன். அப்போ கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு டைம் மழை வந்துச்சு. அப்பவும் அதே மாதிரி நல்லா உழவு ஓட்டி போட்டேன். ஒரு 4 தடவை ஃபஸ்ட்டே வந்து உழவு ஓட்டி போட்டாச்சு. எந்த அளவுக்கு நம்ம வந்து உழவு ஓட்டி போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து சோளம் நல்லா ஈல்டு கிடைக்கும். மண் வந்து நல்லா பொது பொதுப்பு கிடச்சி தண்ணி நல்லா உரியணும். மண் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஆவணி வந்து ஒரு 10-15 தேதியில் வந்து விதைச்சோம்னா தான் கரெக்டாக இருக்கும். நமக்கு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மழை வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து விதைப்போம். எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஆவணி பாதி வந்த உடனே அந்த மழை வரும்போது எப்போ நல்லா மழை பெய்யுதோ மழை பெஞ்சு ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் அந்த ஈரத்தை கரெக்ட் பண்ணி சோளம் விதைச்சிருவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா அங்கங்கே நான் கட்டம் போட்ட மாதிரி விட்டு வச்சுருப்பேன். அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா சோளம் விதைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம எது நேருக்கு விதைச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியறதுக்காக பார்த்திங்கன்னா சதுரமாக நான் ஓட்டி விட்ருப்பேன். அங்கங்கே கொண்டு போய் அந்த சோளம் மூட்டைகளையும் அங்கங்கே இறக்கி வச்சுருப்பேன். அந்த பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஓட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பார்த்திபன் அவர் வந்து அவங்க காடு உழவு ஓட்டி முடிச்சுட்டு நம்ம காட்டுக்கு இங்கே ஓட்டுறக்கு வந்திருக்காரு. 2 வண்டியும் சேர்ந்து ஓட்டினோம்னா கொஞ்சம் குயிக்காக ஓட்டலாம் அப்படின்ட்டு அவர் வண்டி முன்னாடி ஓட்டிகிட்ருக்கு. அவர் ஒரு பக்கம் ஓட்டுறாரு, நான் ஒரு பக்கம் ஓட்டுறேன். நான் எப்போவுமே லெஃப்ட் சைடில் தான் ஓட்டுவேன். அவர் ரைட் சைடில் ஓட்டி தான் பழகியிருக்கிறாரு. அதனால் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓட்டுறோம். சரி எப்படியோ ஒன்று மண் வந்து நல்லா கலந்து சோளம் மண்ணுக்குள்ளே மூடிச்சுன்னா சரி அப்படின்ட்டு. 2வது உழவுக்கு பரம்பு போட்டு நிறவிடுவாங்க. நாங்கள் எப்போவுமே நிறவ மாட்டோம். அதெல்லாம் முடிச்சுட்டு கட்டுத்தரைக்கு வந்தாச்சு. சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒரு மாடு ஒன்று காலைக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அது மயிலை காலைக்கு சேர்த்து விட்டாச்சு. அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. நன்றி.